உன்னை மிரட்டுவேன் நான். என் இனத்து அயோக்கியர்களின் பெயர் பட்டியல் தெரிந்திருந்தாலும் அமைதி காப்பாய் நீ. உனக்கு பின்னால் எனக்கு பின்னால் என் நினைவுகளோடு வாழ வைப்பார்கள் உன்னை. உனக்கு பின்னால் உன் தங்கையோடு வாழ வைப்பார்கள் என்னைன்னு ஒரு அற்புதமான கவிதையை எழுதியிருப்பாங்க. அப்படி ஏதோ தவறுதலாக கூட சொல்லியிருக்கலாம் ஐயா, சரியா சொல்லலாம். அவ்வளவு அவருடைய கவிதைகளில் நாங்கள் ஊறி இருக்கிறோம். பெண்களுக்காக பேசக்கூடிய கவிஞர் என்பதனால நான் அதை தொட்டு காமிச்சேன். அடுத்ததாக வாழ்த்துறை வழங்குவதற்காக முனைவர் கவிதா ராஜசேகர் அவர்கள் திருச்செங்கோடிலிருந்து வருகை புரிந்திருக்கிறார்கள். தமிழ்துறை தலைவர், விவேகானந்தா கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரியினுடைய தன்னாட்சி கல்லூரியின் தமிழ்துறை தலைவர் அவர்களை வருகிறோம். தொன்று நிகழ்ந்தது அனைத்தும் உணர்ந்திடும் சூழ்கலைவாணர்களும் இவள் என்று பிறந்தவள் என்றுணராத இயல்பினலாம் எங்கள் தமிழ்தாய். அன்னை தமிழுக்கும் ஆன்றோர் நிறைந்த அவைக்கும் அரங்கு நிறைந்த அழகிற்கும் என்று எப்போதும் நான் சொல்வதுண்டு. இங்கு மேடையிலும் ஆன்றோர் நிறைந்த அவையாக இருக்கிறது, அரங்கமும் ஆன்றோர் நிறைந்த அவையாக இருக்கிறது. சிரம் தாழ்ந்த என்னுடைய முதல் வணக்கத்தினை இந்த அறிவுக்கும் அவைக்கும் செலுத்திக் கொள்கின்றேன். சிறப்பான ஒரு நிகழ்வு இன்றைய தினம். உதயநேசன் என்ற ஒற்றை மனிதருக்காக கூடியிருக்கக்கூடிய இந்த கூட்டம் அவரை எப்பொழுதுமே அவருடைய நலம் விரும்பிகளாக நாம் அனைவரும் இருப்போம் என்பதை உறுதிப்படுத்தி கொண்டே இருக்கிறோம், இன்னமும் உறுதிப்படுத்தி கொண்டே இருப்போம். அமெரிக்க முத்தமிழ் இலக்கிய பேரவை குழுமங்கள் உலக முத்தமிழ் கூட்டமைப்பு இணைந்து நடத்தக்கூடிய இந்த 7வது உலக முத்தமிழ் மாநாட்டில் காலை முதல் சிறப்பான ஒரு ஆளுமைகளினுடைய ஒரு வீரியம் மிக்க உரையோடு தொடங்கி மலரென அழகாக இன்று மகளிர் கவியரங்கத்தோடு இன்று நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மகளிர் கவியரங்கத்திற்கு என்னை வாழ்த்துரைக்காக ஐயா அவர்கள் அணுகினார்கள். ஏனென்றால் என்னை பற்றி சொன்னார்கள், நான் ஒரு பெண்கள் கல்லூரி, விவேகானந்தா கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, முழுக்க முழுக்க பெண்களுக்காக நடத்தக்கூடிய கல்லூரியில் தமிழ்துறை தலைவராக பணியாற்றி வருகின்றேன். அதை தாண்டி இப்போ ஐயா அவர்களினுடைய விபத்து குறித்து எல்லாருமே சொன்னாங்க. யாரோ ஒருவர் அனுப்பி அந்த விபத்து புகைப்படத்தை நீங்கள் எல்லாரும் பார்த்திருப்பீர்கள். ஆனால் நான் எப்படி அந்த புகைப்படத்தை பார்த்தேன் என்றால், அவர் குணமாகி அவரே எனக்கு அனுப்பிதான் எனக்கு அந்த விபத்து குறித்து தெரியும். அந்த புகைப்படத்தை அவரே எனக்கு அனுப்பினார். எதற்கு அனுப்பினார் என்பதற்காகத்தான் இதை குறிப்பிடுகின்றேன். எங்கள் கல்லூரியில் ஒரு நிகழ்விற்காக ஐயா அவர்கள் வர சம்மதம் தெரிவித்திருந்தார். இந்த விபத்து நடக்கக்கூடிய அந்த மாதத்தில் ஐயா அவர்களினுடைய விபத்து குறித்து எதுவுமே தெரியாமல் நான் எப்பொழுதும் போல, ஐயா இந்த தேதி உங்களுக்கு ஏற்புடையதாக இருக்குமா, இதில் நீங்கள் இந்தியா வருகிறீர்களா, நம்முடைய கருத்தரங்கத்தை வைத்துக் கொள்ளலாமா என்று நான் தொடர்ந்து ஒரு 4-5 முறை ஐயா அவர்களுக்கு செய்தி அனுப்பி கொண்டே இருந்தேன். ஐயா அவர்களிடமிருந்து எந்த பதிலுமே இல்லை. நான் நினைத்து கொண்டேன், ஐயா வேறு ஏதாவது ஒரு தவிர்க்க முடியாத பணியில் இருந்திருக்கலாம், அதனால் எனக்கு பதிலளிக்கவில்லை என்று அந்த நிகழ்வை அப்படியே விட்டுவிட்டு நாங்கள் அந்த கருத்தரங்கத்தை நடத்தி முடித்தோம். 1 மாத காலத்திற்கு பிறகு ஐயா அவர்களிடம் இருந்து எனக்கு ஒரு 10 புகைப்படங்கள், ஒரு செய்தி, ஒரு குரல் பதிவு வந்திருந்தது. 10 புகைப்படங்கள் ஐயா அவர்கள் அனுப்பியிருக்கிறார்களே என்று அதை நான் பார்த்த பொழுதுதான், ஐயா அவர்கள் விபத்து நடந்த போது எடுத்த புகைப்படங்கள் அத்தனையும் எனக்கு அனுப்பியிருக்கிறார். அந்த குரல் பதிவில் வருத்தங்கள் அம்மா, இப்படி தான் ஆரம்பித்திருந்தார். வருத்தங்கள் அம்மா, நீங்கள் அத்தனை செய்தி எனக்கு போட்டும் என்னால் அதை பார்க்க முடியவில்லை, ஏனென்றால் அதை பார்த்து பதிலளிக்கக்கூடிய சூழலில் நான் இல்லை, அதனால் என்னை தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று அந்த குறுஞ்செய்தி இருந்தது. உண்மையில் எத்தனை பேருக்கு இப்படி ஒரு மனம் இருக்கும்? அதாவது அவர் தவிர்க்க முடியாத சூழலில் தான் அதை பார்க்கவில்லை, செய்திக்கு பதிலளிக்கவில்லை. ஆனால் யாருக்குமே, நம்ம எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய யாருக்குமே நாம் ஏன் வரவில்லை, ஏன் பதிலளிக்கவில்லை என்ற காரணம் தெரிய வேண்டும் என்று நினைத்த அந்த ஒரு எண்ணம் தான் அவரை இன்னும் 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 உயிர்ப்பித்து புதுப்பித்து கொண்டிருக்கிறது. அதற்காகவே ஐயா அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நல் வணக்கங்களை இந்த தருணத்தில் உரித்தாக்கிக் கொள்கின்றேன். அதே போல கவியரங்கம் என்றால் நானும் எப்பொழுதுமே குறிப்பிடுவதுண்டு. ஏனென்றால் எழுதுபவர்கள் எல்லாருமே கவிஞர்களா
கேட்கலாம் கண்டிப்பாக. ஏனென்றால் இத்தனை பெரிய ஆளுமைகள், ஜெயபாஸ்கரன் ஐயா, கவிஞர் அமுதபாரதி ஐயா, நான் குருவாக 3ஆம் வகுப்பு படிக்கும் போதிருந்து என் பாரதி என்று சொல்லி பழகிய பாரதியினுடைய வம்சாவளி பெயர்த்தி உமாபாரதி அம்மா உள்ளிட்ட சான்றோர்கள் இங்கு நிறைந்திருக்கும் பொழுது நானும் கவிஞர் அப்படின்னு சொல்லிக்கலாமா? எண்ணமே ஏற்றம் தரும். அந்த எண்ணத்தின் ஏற்றத்தினால் நானும் சொல்கின்றேன், நானும் ஒரு கவிஞர் என்று. அந்த வகையில் சிறப்பான இந்த ஒரு மகளிர் கவியரங்கத்திற்கு வாழ்த்துரைக்காக என்னை அழைத்தமைக்காகவே முதல்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். சிறப்பான இந்த கவியரங்கத்திற்கு ஒரு பொறுப்பான தகுதியான ஒரு நடுவர், கவியரங்க தலைமை என்றுதான் கூற வேண்டும். அவர் எல்லாருடைய புன்னகையையும் குறிப்பிட்டு சொல்லிக்கொண்டே இருந்தார். புன்னகை என்றாலே நாம் எந்த பூவை உதாரணமாக சொல்லுவோம்? முல்லையைத்தான் சொல்லுவோம். முல்லை என முகம் மலர்ந்து வெள்ளை சிரிப்போடு வீற்றிருக்கக்கூடிய தலைமை அப்படி இருப்பதால் தான் நாங்கள் அனைவரும் அப்படி இருக்கிறோம். ஆதலால் சிறப்பான ஒரு தலைமைக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். கவி பாடப்போகின்ற அத்துணை ஆளுமைகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து, எண்ணமே ஏற்றம் தரும் என்ற தலைப்பில் என்னுடைய ஒரு சிறு கவிதையை உங்கள் முன்னால் சொல்லிவிட்டு இடம் சேர்கிறேன். எண்ணமே ஏற்றம் தரும். எண்ணமே ஏற்றம் தரும். எண்ணம் உயர்ந்தால் எல்லாம் உயரும். கல்வியே கை கொடுக்கும் தெய்வமென கனவுகள் பலருக்கு. கல்வியே கை கொடுக்கும் தெய்வமென கனவுகள் பலருக்கு. பெண்மையின் விழியால் இன்று உலகத்தை விழிக்க செய்து கொண்டிருக்கிறாள். பெண்மையின் விழியால் இன்று உலகத்தையே விழிக்க செய்து கொண்டிருக்கிறாள். எண்ணம் ஏற்றம் பெற்றதால்தான் காகிதத்தில் கனவு தீட்டி எழுதியவள் இன்று கணினியில் கோடுகள் எழுதி கொண்டிருக்கிறாள். காகிதத்தில் கனவு தீட்டிக் கொண்டிருந்தவள் இன்று கணினியில் கோடுகள் எழுதி கொண்டிருக்கிறாள். மண் தொட்ட கையின்று விண் தொடும் வல்லமை, மனதின் வலிமைதான் அவளின் மாபெரும் சக்தி என மீண்டும் மீண்டும் நிரூபித்துக் கொண்டிருக்கிறாள். சமையல் அறையிலிருந்து சந்திரன் வரை சென்றிருக்கிறாள். சமையல் அறையிலிருந்து சந்திரன் வரை சென்றிருக்கிறாள். சாத்தியம் இல்லை என்ற சொல்லினை சாம்பலாக்கி வென்றிருக்கிறாள். சாத்தியம் இல்லை என்ற சொல்லை சாம்பலாக்கி வென்றிருக்கிறாள். தாயாகவும் தலைவியாகவும் திகழும் அவள் தன்னம்பிக்கையால் தடைகளை தகர்க்கும் நாயகி அவள். தாயாகவும் தலைவியாகவும் திகழும் அவள் தன்னம்பிக்கையால் தடைகளை தகர்க்கும் நாயகி அவள். புயல் வந்து திருப்பினாலும் நிமிர்ந்திருப்பாள். புயல் வந்து திருப்பினாலும் நிமிர்ந்திருப்பாள். புதுமை எண்ணம் கொண்டு உலகினையே திரும்பி பார்ப்பாள். திரும்பி பார்த்திடவும் செய்வாள். நவீன நாகரிகத்தில் நம்பிக்கை விளக்காய் நெஞ்சத்தில் நீதி விதைத்து நின்றாள் பெண். நவீன நாகரிகத்தில் நம்பிக்கை விளக்காய் நெஞ்சத்தில் நீதி விதைத்து நிமிர்ந்து நிற்கிறாள் பெண். பெண்ணின் முன்னேற்றமே சமூகத்தின் சிகரம். உண்மை, பெண்ணின் முன்னேற்றமே சமூகத்தின் சிகரம். அவளின் எண்ணமே எம் நாட்டினுடைய வண்ணம். அவளின் எண்ணமே எம் நாட்டினுடைய வண்ணம். கனவு காண்பதை கைகூட செய்வது ஒரு கலை. கனவு காண்பதை கைகூட செய்வது கலை. எப்பொழுதுமே பெண்ணுக்கு அது கைவந்த கலை. எப்போதுமே பெண்ணுக்கு அது கைவந்த கலை. சுயமரியாதை அவளின் ஆடை. சிந்தனை அவளின் கவசம். மூட சமூகத்தின் சுவர்கள் உடையும் அவள் வலிமையின் வசம். மூட சமூகத்தின் சுவர்கள் உடையும் அவள் வலிமையின் வசம். எண்ணமே ஏற்றம் தரும் இதை நம்பும் இந்நாளில். எண்ணமே ஏற்றம் தரும் இதை நம்பும் இந்நாளில் பெண்ணின் பெயர் பொன்னேட்டில் பொறித்து கொண்டே இருக்கப்படும். சிறை கதவை திறக்கும் திறவுகோலாய், சிந்தனை செம்மை தரும் வான்கோலாய், எண்ணம் உயர்வாகி மனம் நிமிர்ந்தால் மலைகூட அவளுக்கு தாழும். அவளின் துணிவின் துளியில் வெற்றி அவளை நாடிக்கொண்டே இருக்கும். நல்ல எண்ணம் விதைத்தால் நன்மை மலரும். எண்ணத்தால் மட்டுமே எல்லாம் உயரும். அல்லவை களைந்து நல்லன விதைப்போம். நானிலம் சிறக்க உயர்வோம். பெண்கள் நினைத்தால் முடியாதது எதுவும் இல்லை என்ற பேருவகையோடு பெண் என்னும் பெருமிதத்தோடு நன்றி கூறி இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம். இலவசம் வாழ்த்துரைக்கு ஒரு கவிதையும் இலவசமாக வழங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றி.